ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கடைசியாக. அது என்ன வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு சேனல் போகிற மாதிரி ஒரு மெசேஜ். அது எதனாலன்னு தெரியல. ஒயிட்டி ஸ்டூடியோவில் மெசேஜ் ஏதோ வந்துருந்தது, இமெயிலு. அதை நான் ஆன் பண்ணிட்டேன், அதனால் அப்படி வந்திருக்குமோ என்னன்னு தெரியல. இப்போ எனக்கு அவ்வளோ கிளியராக சொல்ல தெரியல. ஆனால் இந்த மாதம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த மாதம் டேட்டு போட்டு வச்சுருக்காங்க. பாப்பாவை காட்டணுமாமா, அதனால் காட்டாங்கிறா. சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஐடியிலேருந்து, ரொம்ப நல்லா வேண்டாம். உண்மைக்கு நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். ஐடியில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்குமே நான் யூடியூப் ஆரம்பிக்கலைன்னா மற்றவங்க கையை எதிர்பார்த்து, அதுவும் ஏன்னா எப்பவும் கேட்டுட்ருக்க முடியாது இல்லையா. அப்பாவா அம்மாவா இருந்தாலுமே ஓயாமல் போய் அவங்கக்கிட்ட கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லை இது இல்லை, ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் உங்களுக்கு நன்றி. அதோடு சேர்த்து ஒரு நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு இது வந்துருந்துச்சு. நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிட்டு, செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணன்னு தெரியல. அதனால் இந்த வீடியோ மூலயமா நான் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. இந்த 1 வருஷம் ரன் ஆகிட்டுருக்கிறதுக்கு நீங்களாம் சேர்ந்ததான் காரணம். அதுக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. இதே மாதிரி எல்லா வேறு ஆதரவும் எனக்கு தாங்க, பாப்பாவுக்கும் தாங்க. எனக்கு கொடுக்குற ஆதரவு எல்லாமே பாப்பாவுக்கு தான் பின்னாடி நல்லா இதாகும். அவள் நல்லா இருப்பாள். அதனால் இந்த இடத்துல அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் யூடியூப் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. அதுக்கு நன்றி, கொடான கொடி நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.